வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிரூபித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பெருமிதம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா. மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கினார் த.வே.க. தலைவர் விஜய். கள்ளக்குறிச்சியில் விற்றது சாராயம் அல்ல, மெத்தனால் கலந்த தண்ணீர். சிபிசிஐடி விசாரணையில் அதிர்ச்சி தகவல். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. லடாக் பகுதியில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.4 பதிவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிரூபித்துள்ளார் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடரில் சட்டசபை விதி 118 மூலம் 450 கோடி மதிப்பீட்டில் 10,000 கிலோமீட்டர் நீள கிராம சாலைகள் மேம்பாடு, 75,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இளைஞர்களின் அரசு வேலை வாய்ப்புகளுக்கும் வழிவகை செய்துள்ளார். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் என்பதை சொல்லிலும் செயலிலும் நிலைநாட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வால் பல்வேறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா இன்று நடைபெறுகிறது. விழாவில் செங்கல்பட்டு, சென்னை, கடலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பேசிய விஜய், நீட் தேர்வால் பல்வேறு மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் மாநில கல்வியில் பயின்றுவிட்டு தேசிய கல்வியில் தேர்வு எழுத சொல்வது அநீதி என்றும் விஜய் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டசபையில் கடந்த 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஆர்.எஸ். பாரதி இவ்வாறு தெரிவித்தார். காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. ஆகவே நல்ல முடிவு வரும். கடந்த முறையெல்லாம் வேறு, இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக மாற்றங்கள் வரும். கள்ளக்குறிச்சியில் விற்றது சாராயம் அல்ல, மெத்தனால் கலந்த தண்ணீர் என்று சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் கடந்த மாதம் 19ஆம் தேதி விஷச்சாராயம் குடித்தவர்களில் 65 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சாராயம் விற்றதாக கருணாபுரத்தை சேர்ந்த கோவிந்தராஜ், இவருடைய மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன், சேஷசமுத்திரத்தை சேர்ந்த சின்னதுரை, விரியூரை சேர்ந்த ஜோசப்ராஜ் மெத்தனால் விநியோகம் செய்ததாக புதுச்சேரி மடுக்கரையை சேர்ந்த மாதேஷ், சென்னையை சேர்ந்த சிவகுமார் உள்பட 21 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் குடித்தது மெத்தனால் கலந்த சாராயம் அல்ல, மெத்தனால் கலந்த தண்ணீர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சென்னையை சேர்ந்த பன்ஷிலால், கௌதம் சந்த் ஆகியோரை வெளி மாநிலத்தில் இருந்து மெத்தனாலை வரவழைத்ததும் இவர்களிடம் இருந்து சிவகுமார், மாதேஷ் ஆகியோர் வியாபார நோக்கத்திற்காக மெத்தனாலை வாங்கி கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள சாராய வியாபாரியான சின்னதுரை உள்ளிட்ட சிலரிடம் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது.
இதில் சாராயத்திற்கு பதில் தண்ணீர் கலந்தவர்கள் யார் என்றும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் வந்தது. இதனையடுத்து பல்கலைக்கழகத்திற்கு விரைந்த போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் வளாகம் முழுவதும் தீவிர சோதனையிட்டனர். சோதனையில் எந்த பொருளும் சிக்காததை அடுத்து வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் புதிய போர்வெல் அமைக்கும் பணியை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாதனூர் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் 10,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய போர்வெல் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போர்வெல் அமைக்கும் பூமி பூஜையை துவக்கி வைத்தார். இதில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை அடையாறில் மாநகர ஏசி அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையாறு எல்பி சாலையில் மாநகர ஏசி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த அடையாறு போக்குவரத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருச்செந்தூரில் நகராட்சி தூய்மை பணியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்செந்தூர் பெஞ்சமின் காலனியை சேர்ந்த சின்னத்தம்பி நகராட்சி தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் திருச்செந்தூர் நகராட்சி 15வது வார்டு வஉசி தெருவில் பல தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த மணல்மேட்டை சேர்ந்த காமராஜ் பணியில் ஈடுபட்டவர்களிடம் அவதூறாக பேசி சின்னத்தம்பி கன்னத்தில் அறைந்து பணி செய்ய விடாமல் தடுத்துள்ளார். இதில் காயமடைந்த சின்னத்தம்பி திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவத்தை கண்டித்து ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் காயல் முருகேசன் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் சுமார் 50 பேர் நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட தலைவர் சந்தனம், ஒன்றிய செயலாளர் காளிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழனி அருகே காட்டு மாடு தாக்கி ஒருவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அழகாபுரி பகுதியை சேர்ந்த வலசுதுரை என்பவர் காட்டு பகுதியில் ஆடு மேய்ப்பதற்காக சென்றார். அப்போது அங்க வந்த காட்டு மாடு வலசுதுரையின் வயிற்று பகுதி மற்றும் கைகளில் குத்தியதில் பலத்த காயமடைந்த அவர் குடல் சரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வெகு நேரமாகியும் வலசுதுரையை காணாததால் உறவினர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் காட்டு பகுதிக்குள் சென்ற வனத்துறையினர் அவரை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே களவை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களவை சுற்றுவட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு அலுவலகங்களை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். இதில் அரசு மருத்துவமனை, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆட்சியர் வளர்மதி ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து ஸ்ரீ காஞ்சி வித்ராசிரம் முதியோர் இல்லத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் முதியோர்களின் உடல்நிலை குறித்தும் முறையாக மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகிறதா என சுகாதாரத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். கோட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசை கண்டித்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கோட்டூர் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் குறுவை சாகுபடியின்றி வேலை இல்லாமல் இருக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலையை உடனே வழங்க கோரியும் அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, முன்னாள் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் புண்ணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ரங்கசாமி தலைமையிலான அதிகாரிகள் காவல்துறையினரோடு இணைந்து அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடை, அரபாத் என்பவருக்கு சொந்தமான பெட்டி கடை, அஜித்குமார் என்பவருக்கு சொந்தமான டீ கடை உள்ளிட்ட 3 கடைகளில் ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட 3 கடைகளையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சீல் வைத்தனர். ஆத்தூரில் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள 3 குற்றவியல் நடைமுறை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சங்க தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் தனியார் ஹோட்டல் அருகே சாலையில் நடந்து சென்ற 7 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீரென ஆண் குழந்தை பிறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குமாரபுரத்தை சேர்ந்த 7 மாத கர்ப்பிணியான பிரேமலதா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் யாசகம் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கோவிலில் யாசகம் பெற்றுவிட்டு தனியார் ஹோட்டல் அருகே நடந்து வந்தபோது திடீரென வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் செல்ல வழியில்லாமல் சாலை ஓரத்திலேயே ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அப்பெண்ணை அனுப்பி வைத்தனர். அங்கு தாயும் குழந்தையும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 7 மாதத்திலேயே குழந்தை பிறந்ததால் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குமரி மாவட்டத்தில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நீதிமன்றம் முன்பு புதிய குற்ற தண்டனை சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷ்யா அதிநியம் என்ற புதிய சட்டங்களை அமல்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருத்தணி முருகன் கோயிலில் ஆனி மாத கிருத்திகையையொட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆனி மாத கிருத்திகையையொட்டி உற்சவர் முருகப்பெருமானுக்கு காவடி மண்டபத்தில் பக்தர்கள் முன்னிலையில் பால், பழம், பஞ்சாமிர்தம், பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மலைக்கோவிலில் 100 ரூபாய் கட்டண வழி தரிசனத்தில் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்ததால் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரியபாளையம் அருகே சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னமேடு சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அதிகாலையில் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் நின்று பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். லடாக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 4.4 பதிவாகியுள்ளது. லடாக்கில் உள்ள லே பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 8:12 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.4 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. லேவில் 150 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்த நிலையில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றின் மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாட்டில் நீலகிரி, நாமக்கல், கோவை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என தெரிவித்துள்ளது. இதேபோல் கர்நாடகாவில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும், கேரளாவில் இன்று முதல் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 6,695 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 53,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 96 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 96,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 521 புள்ளிகள் அதிகரித்து 79,963 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 160 புள்ளிகள் அதிகரித்து 24,284 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிரூபித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பெருமிதம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா. மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கினார் த.வே.க. தலைவர் விஜய். கள்ளக்குறிச்சியில் விற்றது சாராயம் அல்ல, மெத்தனால் கலந்த தண்ணீர். சிபிசிஐடி விசாரணையில் அதிர்ச்சி தகவல். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. லடாக் பகுதியில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.4 பதிவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.